வாழ்க்கை என்பது ஒவ்வொரு கட்டத்திலுமே போராட்டம் தான். சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை வாழ்க்கை. அவ்வளவுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு ஆண்டிலும் ஒவ்வொரு பருவத்திலும் அதற்கான சேலஞ்சஸ் இருக்கத்தான் இருக்கும். ஒரு சின்ன கதை சொல்லலாமா? ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கதை இது. ஈசாப்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தான் இந்த பாப்பா கதை, குட்டி கதையெல்லாம் நிறைய எழுதினவர். உண்மையில் ஈசாப் வாழ்ந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. அவர் ஒரு அடிமை, ஸ்லேவ். அவர் அடிமைன்னா என்ன தெரியுமாப்பா? அந்த காலத்தில் வீட்டோட அடிமைகளாக வச்சுருப்பாங்க. அப்படி இருந்த ஒரு அடிமை அவர். அவர் வாழ்ந்த அந்த வில்லேஜில், அந்த கிராமத்தில் வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் கிராமம்னா இருக்காது, சின்ன சின்ன பகுதிகளாக இருக்கும். அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை, அதனால் அந்த கிராமத்தோடு காலி பண்ணி வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே போக 2 நாள் ஆகும். அப்போ எல்லாரும் மூட்டையை கட்டின அப்புறம் மூட்டையை யார் சுமக்கிறது? அடிமைகள் தான் சுமந்துட்டு வருவாங்க. இந்த அடிமைகள்கிட்டே கேட்குறாங்க, எந்த மூட்டையை நீ சுமக்க போகிறாய்ன்னு கேட்குறாங்க. நீங்களே சூஸ் பண்ணலாம். அதான் அடிமையாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன கன்செஷன். நீ என்ன மூட்டையை தூக்கணுன்றதை நீயே முடிவு பண்ணிக்கப்பா. எல்லாரும் ஓடி போய் எதை தூக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? வெயிட் எந்த மூட்டை கம்மியாக இருக்கோ அதை தூக்குவாங்க. ஈசாப் என்ன பண்ணாரு? இருக்கிறதுலேயே வெயிட் மிக அதிகமாக இருக்கிற சாப்பாட்டு மூட்டையை நான் தூக்குறேன்னு சொன்னார். எல்லாரும் ஈசாப்பை பார்த்து சிரிச்சாங்க. அறிவு இருக்கா? ஏதாவது வெயிட் கம்மியாக இருக்கிறது? ஏன்னா நம்ம ஆட்கள் சாப்பாட்டு மூட்டை தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எல்லாத்தையும் விட அதுதான் கனம். குற்றாலம் அருவிக்கு போய் அருவி அப்படி கொட்டுது, அதை பார்க்காம அதுக்கு முதுக காமிச்சிக்கிட்டு இவன் எலுமிச்சம்பழ சாத்தை அடிக்கிறான் பாருங்க. மூட்டை நமக்கு எப்பவுமே சாப்பாட்டு மூட்டை தான் வெயிட். ஈசாபானா அதை தான் தூக்குறேன். எல்லாரும் மற்ற அடிமைகள்லாம் ஈசாவை பார்த்துருச்சாங்க, லூசு பயம், இருக்கிறதுலே வெயிட்டானதை தூக்குறோம். தூக்கவே முடியல, ஏன்னா முதுகு வளைஞ்சிருச்சு. குனிஞ்சு அதை சுமந்து தூக்க முடியாமல் தூக்குறாரு. ஆனால் மற்றவங்கள துணி எடுத்துக்கிறாங்க, மற்ற பொருட்கள் எடுத்தா, குழந்தைகளை விளையாட்டு பொருட்களை எடுத்துக்கிறாங்க. சில பேர் பிள்ளைகளை தூக்குறாங்க. பிள்ளை வந்து வீட்டில் கிளம்பும் போது நல்லா தான் இருக்கும், சாதுவாக நல்லா வரும். ஒரு மணி நேரம் கழித்து என்ன பாடுபடுத்துன்றதை இங்கே இருக்கிற ஆசிரியர்கள்ட்டெலாம் கேளுங்க. தலையை பிடிச்சி இழுக்கும், காதை பிடிச்சி கடிக்கும். அப்போ மற்றவங்கள்லாம் அதை சுமக்கிறாங்க. ஈசா மட்டும் இதை ஏன் சுமந்தார்? அவர் முட்டாளா? என்னன்னா, சாப்பாட்டு மூட்டையில் சாப்பிட்டு வெயிட் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுவும் நம்ம மக்களை அடித்து தூக்குறாங்களா, சீக்கிரம் வெயிட் குறையுது. அடுத்த நாள் எல்லாரும் போய் மற்றவங்களோட வெயிட் ஜாஸ்தி ஆகுது. இந்த துணியெல்லாம் மடித்து அழகாக வச்சா வெயிட் கம்மியாக இருக்கும், சுருட்டி உள்ளே போட்ட பிறகு வெயிட் ஜாஸ்தியாகிடும். மற்றவர்களுடைய வெயிட் ஜாஸ்தி ஆகி எல்லாம் குனிஞ்சிட்டு போகிறாங்க. ஆனால் அடுத்த நாளிலிருந்தே ஈசாபினுடைய சுமை குறைய கடைசியில் போய் சேரும்போது அவர் கையை வீசிக்கிட்டு ஜாலியாக நடந்துட்டு வந்தார். மற்றவங்கள தூக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க. நம்ம ஏன் இந்த கதையை சொல்லு? ஒரு பொருத்தமும் இல்லாமல் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடம் இருக்குது. இளமையிலே அதிக சுமையை தூக்குவதற்கு நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் போக போக சுமை குறையும். இந்த இளமையிலே இவ்வளவு சுமையை எவன்டா சுமக்கிறது சாமி நீங்க நினைச்சீங்கன்னா போக போக சுமை அதிகமாகி கொண்டே இருக்கும். நீங்கள் எப்போது சுமையை, பாரத்தை சுமக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். முதலாக நான் பேச்சு மேடையில் நின்றது நான் 5ஆம் வகுப்பில் படித்த போது. நானா போய் நிற்கலை. எங்கள் தமிழ் டீச்சர் என்னை கூப்பிட்டு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் எங்கள் ஸ்கூல் அசம்பிளியில் இந்த மாதிரி நின்று பேசணும். ஆனால் ரோஸ்டர் போடியம் கிடையாது, வெறும் மைக்கு தான், பேப்பர் வச்சுக்கூடாது. 5 நிமிஷம் பேசணும். நீ பேசணும் பாரதி. நான் உடனே மிஸ் நான் பேசுவேன், ஆனால் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட தான் பேசுவேன். எனக்கு இந்த ஸ்டேஜில் ஏறி பேசுறதுலாம் வராது மிஸ், என்னை விட்டுருங்க மிஸ். அப்போ அந்த கால டீச்சர் தானே, கொன்றுவேன், முட்டிக்கால் போட வைப்பேன், போய் பேசு. இந்த ஸ்பீச் எங்கள் அம்மா தான் எழுதி கொடுத்தாங்க. நல்லா மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்பீச்சை எங்கள் வீட்டில் வீடு கூட்டுற அம்மாலாம் சொல்லும். ஏன்னா அவ்வளவு தடவை நான் சொல்லி அதாம்மா மனப்பாடமாக சொல்லும். கடைசி நாள் அன்றைக்கி வந்த உடனே நான் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அது கூட மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆனால் கை நடுங்குது, கால் நடுங்குது. முதல் லைன் என்ன தெரியுமா? என் பெயர் கே பாரதி, நான் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இது கஷ்டமா சொல்லுங்க? ஆனால் இந்த லைனே நான் மறந்துட்டேன். என் பெயர் உனக்கு கீழே இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன் பேர் பாரதிட்டு உன் பேர் எடுத்து கொடுக்குறாங்களாம்மா. நமக்கு உள்ளதும் போச்சு. உடனே எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் ரொம்ப கடுன்னு இருப்பாங்க. இறக்கி இவ்வளோ அடுத்த பிள்ளை ஏற்றுன்ட்டாங்க. அப்பாடா ஒழிஞ்சுது. இதோடனே இறங்கிட்டு ஒரு முக்கியமான வாழ்க்கை முடிவை நான் அன்றைக்கு எடுத்தேன். இனிமேல் என் வாழ்க்கையில் நான் மேடையில் ஏறி பேசவே மாட்டேன் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவை 5ஆம் வகுப்பில் நான் எடுத்தேன். எங்கள் டீச்சர் என்னை கூப்பிட்டு அடுத்த திங்கக்கிழமை நீ தான் பேசணும். நான் டீச்சர் என் வாழ்க்கையோட விளையாடாதீங்க டீச்சர், கொன்றுவேன் உடனே. இப்போ இந்த கால பிள்ளைங்களாம் என்ன பண்ணும்? உடனே அப்பாட்ட போய் எங்கள் டீச்சர் எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிறார். உடனே அம்மா அப்பா எதிர் வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு நான் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து என் பிள்ளைக்கு நீ மன உளைச்சலை ஏற்படுத்தினேன். நாங்களாம் போய் அப்பாட்ட சொல்ல மாட்டோம். ஏன் சொல்லுங்க? அவர் 2 அடி வைக்கவ, அதுக்கு நான் டீச்சரே அடி வாங்குவேன்ல. அதனால் வீட்லேயும் சொல்ல முடியாது. இந்த டீச்சர் என்னை ஒவ்வொரு வாரமும் ஏற்றி ஒவ்வொரு வாரமும் நான் மறந்து 7 வாரம் நான் அவமானப்பட்டேன். கடுமையான அவமானம். ஏன்னா நான் எங்கேயா போய் தண்ணி குடிக்க போகிற விட பிள்ளைங்களாம் கூட இவ தாண்டி ஒவ்வொரு வாரமும் மறந்து இறங்குவாட்டி ஸ்டேஜில்.
இது உனக்கு தேவையான வடிவேல் கேட்ட மாதிரி நான் என்னையே கேட்டுக்கிட்டேன். ஆனால் வேறு வழி இல்லை, டீச்சரை பார்த்து பயம். ஆனால் 7வது முறை நான் மேடையில் ஏறிய போது எனக்கு பேசுவது எப்படின்ற டெக்னிக் எனக்கு புரிஞ்சு போயிடுச்சு. என்ன டெக்னிக்கு? நாங்கள்லாம் மறக்காமல் அப்படியே எல்லாத்தையும் சொல்கிறோம் தானே நீங்கள் நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. எங்களுக்கு எங்கே மறந்ததுன்னு உங்களுக்கு தெரியாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் பேச்சு. இளம் என்று அசை இருப்பாரை காணி நிலமெனும் நல்லாள் நகும். ஒரு பேச்சாளர் ஏறி பேசணும், திருக்குறள் இது. இளம் என்று அசை இருப்பாரை அடுத்துல மறந்து போச்சு. உன்னை என்ன அசந்தார கை நடுங்கிச்சா என்று சொன்ன வள்ளுவன் இந்த தமிழ் நிலத்தினுடைய மாபெரும் ஞானி அல்லவா? உன்னை எல்லாம் கை தட்டுறாங்க. அவர் திருக்குறளை மறந்தது அவருக்கும் திருவள்ளுவருக்கும் மாத்திரம்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்போ எவ்ரிதிங் இஸ் அ டெக்னிக். இங்கே நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்க, வீட்டில் அநேகமாக ஒருத்தர் ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க, எனக்கு தெரியும். பசங்களாவது 1-2 செய்யும், நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏம்மா ஒரு நாள் பாத்திரம் விளக்கி கொடுமான்னு அம்மா சொன்னால் அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது, நான்லாம் பல்லு விளக்குறதே ஜாஸ்தி, பாத்திரம்லாம் விளக்க மாட்டேன். காலையில் எழுந்து பல்லு விளக்கினோடனே இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போடுது. பல்லு விளக்கினா ஒரு போஸ்ட்டு, பரோட்டா தின்ன ஒரு போஸ்ட்டு போட்டுட்டு உடனே 3வது நிமிஷம் கதறி அழுவுது. ஏம்மா இப்போ தான் நம்ம போஸ்ட் போட்டேன், ஏம்மா அதுக்குள்ளே எனக்கு இது மட்டும் 2 லைக் தான் வந்திருக்கு, என் ஃப்ரெண்டு போட்டிருக்கா அவளுக்கு 15 லைக். இந்த லைக் போடுறதுக்கு வேற கையூட்டு கொடுக்குறாங்களாமே. நீ போட்டா நான் லைக் பண்ணுறேன், நான் போட்டா நீ லைக் பண்ணு. அப்போது எவ்வளவு உபயோகரமான வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் செலவழித்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் மகிழ வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, எவ்வளவு அவமானப்பட்டாலும் இந்த தடவை நான் போய் பேர் கொடுக்குறேன்ற ஒரே ஒரு முடிவை மாத்திரம் எடுங்க. இதில் எதுவுமே வராது. 2வதுல லேசாக புரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்பவும் பயமாக இருக்கும். 3, 4ன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். 1 வருஷம் இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கிற போது ஐ எம் அஷ்யூரிங் யூ தட் யூ வில் பி தி ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஃபார் தி ஹேக்கத்தான். தேவை அபாரமான புத்திசாலித்தனம் கிடையாது, அவமானப்படுவதை ஏற்றுக்கொள்ளுகிற துணிவு யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறார்கள். வாழ்க்கையில் எவ்வளோ இருக்கு மச்சான் என்ஜாய் பண்ண. புது படம் வரப்போகுது, நாங்கள் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்ப்போம். எவ்வளோ யூடியூபர்ஸ் எவ்வளோ படம் பண்ணிட்டாங்க தெரியுமா? நான் ஒரு யூடியூபராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், உங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்காட்ட பருப்பு எப்பவுமே வேகாது. தொடர்ந்து அதை செய்வதற்காக நிறைய கண்டென்ட் வேணும். நிறைய கண்டென்ட் வேணும்னா நிறைய படிக்கணும், நிறைய படிக்கிறதுக்கான மன உறுதி இருக்கணும். ஸோ எல்லாமே திரும்ப எதில் வருகிறது என்றால் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பதில் தான் உங்கள் வெற்றி இருக்கிறது. நான் ஏன் செய்யணும் இதை? நான் எதுக்காக பிளேஸ்மெண்ட்டுக்கு போனோம்? எங்கள் உறவுக்காரர் அங்கே இருக்காரு, எங்கள் மாமா இங்கே இருக்காரு, எங்கள் மச்சான் அங்கே இருக்காரு, அவங்க ஊருக்கு போய் அவங்க கடையில் சேர்ந்து அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாழ்த்துக்கள். ஆனால் எங்கே இருந்தாலும் திரும்ப ஐயா சொன்னார், உங்களினுடைய உறவினர்கள், உங்களினுடைய சமூகத்தினர், உங்களினுடைய ஊர்க்காரர்கள் உங்களை மதிக்க வேண்டும் என்றால் சொந்த முயற்சியில் நீங்கள் எதாவது செஞ்சால் தான் அந்த மதிப்பு கிடைக்கும். இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அதை நான் ஏன் செய்யணும், நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு போகிறேன்னு என்று கேட்டால் ஒரே ஒரு பதில் தான். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பெற்றோர்கள் அழைக்கப்படவில்லை, ஆனால் அவங்க ஆசிரியர்கள் இருக்காங்க, அவர்களும் 2வது பெற்றோர்கள் தான். நீங்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இந்த காலேஜுக்கு இந்த வழியாக போவீங்க. இந்த வழியாக போகும்போது எவ்வளோதான் பிஸியாக இருந்தால் கூட கழுத்து வலிக்கிற மட்டும் இந்த காலேஜை பார்க்காம உங்கள் ஒருத்தர் கூட இந்த தெருவில் கடந்து போக முடியாது. நான் நீங்கள் சந்தோஷமாக இருந்த காலங்களினுடைய கடைசி மிச்சங்கள் இந்த வளாகத்தில் தான் இருக்கிறது. அப்போ ஒரு நாள் இந்த காலேஜுக்கு வந்தால் அவங்க ப்ரொஃபஸர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, மேம் எனக்கு தெரியுமா, நான் தான் மேம் பேட்ச் ஆஃப் 24 மேம், என்ன செய்கிற நீங்கள் இந்த வேலையில் இருக்க, இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் என்ன சொன்னால், என் பிள்ளை எவ்வளோ பெருசாக வந்திருக்கான் பாருன்னு சந்தோஷப்படுகிற ஒரே குலம் என்றால் அது ஆசிரியர்களினுடைய குலம் மாத்திரம்தான். அதை விட சந்தோஷப்படுறவங்க ஒரே ஒருத்தர் தான், உங்கள் அப்பா அம்மா. என்ன செய்ய போகிறீங்க உங்கள் அம்மாவுக்கு? என்ன நாங்கள் வேலைக்கு போனோட பட்டுப்படம் வாங்கி கொடுத்துருவோம்ல, ஒரு ஒரு வைர மூக்குத்தி வாங்கி கொடுத்துருவோம், வைரத்தோடு வாங்கி கொடுத்துருவோம், அது போருமா? அவங்க உங்களை கண்ட கனவுகளுக்கும் உங்களுக்காக அவர்கள் செய்த தியாகத்துக்கும் அது போதுமா? என்ன செய்வது அம்மாவுக்கு அப்பாவுக்கும்? எனக்கு இப்போ கூட கில்ட்டியாக இருக்குது, எங்கள் அம்மா இல்லை, இருக்கும்போதே ஏதாவது செஞ்சுருக்கணும்னு எனக்கு கில்ட்டியாக இருக்குது, ஆனால் நான் செய்யலை, இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது. நீங்களாம் அதிர்ஷ்டசாலிகள், அம்மா அப்பா பக்கத்தில் இருக்காங்க, கையை பிடிச்சிக்குங்க, முடிஞ்சால் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். ஆனால் அம்மா கோந்துரு, கெட்ட வார்த்தை பேசுகிற கொன்றுவேங்க சொல்ல அம்மாலாம். உங்கள் நேசத்தை அவங்களுக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் சொல்லுங்கள்.
அதை விட நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்களோட ஃபைனல் கான்வெகேஷன் டே அன்றைக்கி அப்பா அம்மா வருவாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே சார்? பேரண்ட்ஸ் வருவாங்க அன்றைக்கி. பேரண்ட்ஸ் வரும்போது ஏதாவது ஒரு டீச்சர் உங்கள் அம்மாவையோ அப்பாவையோ பார்த்து, ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட் இந்த தம்பி அல்லது இந்த தங்கை, ரொம்ப நல்ல ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் அதை விட பெரிய ரிட்டர்ன் கிஃப்ட் எதையுமே கொடுக்க முடியாது. ஒன்று நினைவு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் எல்லாம் திரும்பி வரும். ஒரு பஸ்ஸு போனால் இன்னொரு பஸ் வரும், ஒரு காதல் போனால் இன்னொரு காதல் வரும். கவலையே படாதீங்க. திரும்பி வராதது ஒன்றே ஒன்று தான், இந்த 4 வருஷம் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பி வராது. அதனால் மேக் பெஸ்ட் யூஸ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி.